Hi friends, welcome to Sewingmoon. Last video blouse oda back part க்கு தேவையான formulas பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். அத போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம front part க்கு என்னென்ன formulas தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். blouse oda front part மார்க் பண்றதுக்கு டோட்டலா நமக்கு ஒரு 9 measurements தேவைப்படும். அதுக்கு உண்டான formulas என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து neck length. neck length வந்து நீங்க என்ன மெஷர் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 1/2 inch வந்து seam allowance ஆட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக. அடுத்து arm hole curve அது 1 inch ஸ்டாண்டர்ட் எல்லா சைஸ்க்குமே இதா வைக்கணும். அடுத்து height front height பொறுத்த வரைக்கும் 28 to 38 சைஸ் இருக்குறவங்களுக்கு வந்து chest divided by 3 போட்டு plus 1 inch ease allowance plus 1 inch seam allowance ஆட் பண்ணனும். அதே chest size 40 and above இருக்காங்க அப்படினா உங்களுக்கு வந்து chest divided by 3 plus 1.5 inches plus 1 inches seam allowance. ஏன் நம்ம இங்க 1.5 ஆட் பண்றோம் அப்படினா 40 and above இருக்கவங்களுக்கு வந்து chest size வந்து கொஞ்சம் கப் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து 1.5 inches ஆட் பண்றோம். அடுத்து apex point அது வந்து 28 to 38 சைஸ்க்கு வந்து நம்ம chest divided by 4 plus 1.5 inches ஆட் பண்ணுவோம். அடுத்து 40 and above இருக்காங்க அப்படினா உங்களுக்கு வந்து chest divided by 4 plus 1 inch வந்து ease allowance ஆட் பண்ணுவோம். ஏன் நம்ம இங்க வந்து 1.5 இன்ச்சுக்கு பதிலா 1 inch ஆட் பண்றோம் அப்படினா இப்போ கப் சைஸ் வந்து உங்களுக்கு 40 and aboveனா கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே 1.5 inch வச்சோம் அப்படினா அது வந்து கொஞ்சம் சேக் ஆகற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 1 inch மட்டும் ஆட் பண்றோம். அதுக்கு அடுத்து சென்டர் டாட்டோட லெந்த் அது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ஹைட்ல இருந்து அபெக்ஸ் பாயிண்ட மைனஸ் பண்ணா கிடைக்கிறது நம்மளோட சென்டர் டாட்டோட லெந்த். அடுத்து சென்டர் டாட்டோட width என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் கிடைச்சிருக்கு இல்லையா இத வந்து நீங்க ரெண்டால டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் சென்டர் டாட்டோட width. அடுத்து சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ் 28 to 38 chest size இருக்கவங்களுக்கு வந்து chest divided by 8 போடணும். அதே 40 to 44 chest size இருக்கவங்களுக்கு வந்து chest divided by 8 minus 1/4 inch பண்ணனும். ஏன் இந்த 1/4 inch பண்றோம் அப்படினா கப் சைஸ் பெருசா இருக்கும்போது நம்மளோட சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அதிகமா போனோம் அப்படினா அது வந்து ப்лауஸ் வந்து பார்க்க லுக்கா இருக்காது. சோ அதனால இதுல வந்து 1/4 inch நம்ம லெஸ் பண்றோம். அடுத்து 46 and above chest size இருக்கவங்களுக்கு வந்து chest divided by 8 minus 1/2 inch பண்ணனும். சரிங்களா? அடுத்து வந்து செகண்ட் and third டாட்டோட கேப் from center dot எவ்வளவு இருக்கணும் அப்படினா 28 to 30 சைஸ் இருக்கவங்களுக்கு வந்து 1 இன்ச்சும் 32 to 34 இருக்கவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சும் 36 to 38 இருக்கவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சும் 40 to 42 சைஸ் இருக்கவங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சும் 44 and above இருக்கவங்களுக்கு வந்து 2 inches இருக்கணும். இது என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு பேட்டர்ன் போடும்போது நான் உங்களுக்கு நல்லா கிளியரா டிரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ இத வந்து நீங்க நோட் பண்ணி மட்டும் வெச்சுக்கோங்க. அடுத்து கிராஸ் கட் ப்лауஸா இருந்துச்சு அப்படினா நான் இங்க A B ன்னு சொல்லி ரெண்டு மார்க் பண்ணிருக்கேன். இதுல A அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், B அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். சோ கிராஸ் கட் ப்лауஸா இருந்தது அப்படினா நீங்க 2 வெச்சுக்கணும் A, B வந்து 2.5 வெச்சுக்கணும். இதே ஸ்ட்ரைட் கட் ப்лауஸா இருக்கு அப்படினா A வந்து 1.5 வெச்சுக்கணும், B வந்து 2 வெச்சுக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு ப்лауஸ் வந்து நமக்கு மார்க் பண்ணும்போது அதாவது பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு நான் இதல நல்லா தெளிவா சொல்லி தரேன். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி மட்டும் வெச்சுக்கோங்க. நோட் பண்ணி நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஏனா இதுதான் வந்து ஒரு ப்лауஸ் கட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மெஷர்மென்ட்ஸ். இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எந்த விதமான ப்лауஸ் கட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்லீவ் பார்ட் பார்க்கலாம். ஸ்லீவ்க்கு வந்து மொத்தம் ஒரு 4 மெஷர்மென்ட்ஸ் இருந்தா போதும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லீவ் லெந்த். ஸ்லீவ் லெந்த் நீங்க எவ்வளவு மெஷர் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் அது கூட 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக. அப்புறம் 1/2 inch to 1.5 inch போட்டுருக்கேன். இது எதுக்காக அப்படினா நீங்க லைனிங் ப்лауஸ் ஸ்டிட்ச் பண்றீங்க அப்படினா 1/2 inch மட்டும் கை மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டா போதும். இதே சிங்கிள் ப்лауஸா இருக்கு அப்படினா 1.5 inch விட்டுக்கணும். அடுத்து width ஸ்லீவ்னுடைய width அதாவது கையோட அகலம். அது வந்து ஸ்லீவ் width divided by 2 போட்டுக்கணும். பிளஸ் 1.5 inches வந்து seam allowance விட்டுக்கணும். அடுத்து பைசெப் ரவுண்ட். பைசெப் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம பாடியில மெஷர் பண்ணிருப்போம் இல்லீங்களா? அத வந்து ரெண்டால டிவைட் பண்ணிட்டு அது கூட -1 inch வந்து லெஸ் பண்ணனும். பிளஸ் 1.5 inches வந்து seam allowance. அடுத்து கேப் ஹைட் அதாவது வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஸ்லீவ் டவுன் மார்க் பண்ணுவோம். அதுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மென்ட் எவ்வளவு இருக்கோ அத வந்து 12 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கேப் ஹைட் வந்து கிடைச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போறது waist band பட்டி. அதுக்கு வந்து பெல்ட் லெந்த் அது எப்படி ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா நம்மளோட இடுப்பு அளவு எடுத்துப்போம் இல்லீங்களா? இடுப்பு சுற்றளவு அத வந்து 4 ஆல டிவைட் பண்ணிக்கணும். பிளஸ் 1.5 inch seam allowance ஆட் பண்ணிக்கணும். அடுத்து பெல்ட் ஹைட். இதுக்கு வந்து ஃப்ரண்ட் லெந்த் நம்ம எடுத்துப்போம் இல்லீங்களா? அதுல இருந்து பேக் லெந்த் வந்து மைனஸ் பண்ணாலே நமக்கு வந்து பெல்ட்டோட ஹைட் என்ன நமக்கு தெரிஞ்சிரும். அது கூட 2 inches வந்து நீங்க seam allowance ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் फ्रेंड्स. நம்ம வந்து ஒரு ப்лауஸ் கட் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் தேவை அப்படிங்கறத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தோம். இப்போ வந்து வீடியோஸ்ல வந்து நம்ம
பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவ் பார்ட்டு, வேஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணியிருந்த அந்த அளவுகளை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டைரெக்டாக ஒரு பாடியில் வந்து எப்படி இந்த மெஷர்மெண்ட்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் வந்து லாஸ்ட் வீடியோவும் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலாஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி நல்லா பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த விதமான செஸ்ட்டு சைஸாக இருந்தாலும் சரி, எந்த டைப்பான ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.